நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ப்ரைம் டைம் சீரியல் வித்தின் 1 மந்த்தில் முடிய போதுங்க. இந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸோடு தான் வந்திருக்கேன். எஸ், என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஜீ தமிழில் கரண்ட்டாக 10 o'clock ஸ்லாட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நினைத்தாலே இனிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் எபிசோட்ஸில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸ்வாதி நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ளே சின்ன மருமகளில் பண்ணுற நம்ம ஸ்வேதா வந்து ரோல் பண்ணுற மாதிரி அவங்க கொஞ்ச நாளைக்கு இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்னடா ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இப்போ வந்து நினைத்தாலே இனிக்கும் சீரியல் வந்து 1 or 2 months முடியறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 2 months தாண்டாது அப்படிங்கிறதுமே உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சந்தியாராகம் நினைத்தாலே இனிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும்னா 1200+ எபிசோட்ஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சேம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ புது சீரியல் கொண்டு வர போகிறாங்க. பட் இதே 10 o'clock ஸ்லாட்டில் கிடையாது. ஒரு புது சீரியல், ஆனால் அதே மாதிரி ரீமேக் சீரியல் தான் கொண்டு வர போகிறாங்க. இதே இதில் இவங்க ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான சீரியல் கொடுத்துருக்காங்க. சந்தியாராகமும் நல்லாயிருக்கும், நினைத்தாலே இனிக்கும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்தோன்னா யார்டி நீ மோகினி சூப்பர் ஹிட்டான சீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ப்ரொடக்ஷனில் புது சீரியல் ரீமேக் சீரியல் வரப்போகுது அப்படிங்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ என்ன சீரியல் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நினைத்தாலே இனிக்கும் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரியல் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு போங்க.